எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா, எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா. நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா. இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா. கோடீஸ்வராய நமக. வணக்கம் அன்பர்களே, நண்பர்களே, தோழிகளே, குழந்தைகளே, எனது அன்பு செல்வங்களே, ஆன்ம உறவுகளே, நமது எல்லாம் வல்ல கணக்கன்பட்டி மூட்டை பகவானை நினைக்கும் பொழுது அவர் உணர்த்திய பல வகையான உண்மைகள் நமது மனதிலே, நமது ஆழ் மனதிலே பதிந்து நமது சிந்தையை தூண்டுகின்றன. நமது விருப்பப்படி நாம் பெற்றோரை தேர்ந்தெடுத்து பிறக்கவில்லை. பெற்றோர் அவர்களது விருப்பப்படி நம்மை தேர்ந்தெடுத்து பெறவில்லை. நமது விருப்பப்படி நமது இஷ்டப்படி எந்த மதத்தையும் நாம் தேர்ந்தெடுத்து பிறக்கவில்லை. நமது இஷ்டப்படி நமது விருப்பப்படி நாம் எந்த மொழியையும் தேர்ந்தெடுத்து பிறக்கவில்லை. நமது இஷ்டப்படி நமது விருப்பப்படி நாம் எந்த ஜாதியையும் தேர்ந்தெடுத்து பிறக்கவில்லை. ஆனால் மனிதன் பிறந்ததும் ஏன் இத்தனை வேறுபாடுகளை நினைத்து அவன் ஒருவருக்கொருவர் மனஸ்தாபப்பட்டுக் கொள்கின்றான்? இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் மூட்டை பகவான் பலமுறை பரிபாஷையில் விளக்குவாருங்க. பிறப்பு என்பது பிரம்மன் கொடுத்தது. இறப்பு என்பது இறைவனை திரும்ப அழைப்பது. இந்த வாழ்க்கையின் ஆரம்பமாகிய பிறப்பிலும் சரி, இந்த பௌதிக வாழ்க்கையில் உள்ள இறப்பையும் சரி, இந்த இரண்டிற்கும் நடுவிலே அவன் தேர்ந்தெடுத்து பிறக்காத, அவன் தேர்ந்தெடுத்து அவன் இஷ்டத்திற்கு இல்லாத அல்லது அவனுடைய விருப்பம் என்ற ஒரு உணர்வே இல்லாத ஒரு வகையில் பிறந்த மனிதன் பிறந்து சிறிது விவரம் தெரிந்தவுடன் ஏன் இப்படி மொழிக்கலவரம், இனக்கலவரம்? இவைகளை பற்றியெல்லாம் மூட்டை பகவானின் தத்துவங்களை நான் நிறைய சொல்லியிருக்கின்றேன். ஒரு அதிசயமான திருவிளையாடலுங்க மூட்டை பகவானோட, எல்லாம் வல்ல கணக்கன்பட்டி மகானோட ஒரு அதிசயமான திருவிளையாடலுங்க. நான் பல வருஷங்கள் முன்னால் பொன்னமராவதிங்கிற ஒரு ஊருக்கு போயிருந்தேங்க. அதாவது பொன்னமராவதிங்கிறது சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்குங்க. புதுக்கோட்டையிலேருந்து ஒரு ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குங்க. அந்த ஊருக்கு நான் போயிருந்தேங்க. எதுக்காக போயிருந்தேன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன். அதுக்காக வந்து சில எவர்சில்வர் பாத்திரங்கள்லாம் வாங்க வேண்டியிருந்ததுங்க. அதுக்காக அங்கே உள்ள ஒரு ஃபேமஸான ஒரு எவர்சில்வர் பாத்திர கடைங்க பொன்னமராவதியில், அங்கே போயிருந்தேங்க. அங்கே போய் செலக்ட் பண்ணி நான் பாத்திரம் வாங்கிட்டு இருக்கிறப்ப வந்து ஒருத்தர் பக்கத்தில் நின்று அவரும் ரொம்ப க்யூரியஸாக வந்து பாத்திரங்கள்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருந்தாருங்க. அப்போ எனக்கும் அவருக்கும் ஒரு பேச்சு வந்ததுங்க. பேச்சு வர்றப்போ மகான்களை பற்றி பேச்சு வந்ததுங்க. பேச்சு வர்றப்ப நான் வந்து எல்லாம் உள்ள கணக்கன்பட்டி பகவானை பற்றி சொன்னேங்க. உடனே அவருக்கு அப்படியே முகமெல்லாம் பூரிப்பு. அவர் என்கிட்ட சொல்கிறாரு, நல்ல வேளைங்க நீங்கள் சொன்னீங்க, இல்லைன்னா நமக்கு இந்த உரையாடலில் உள்ள ஒரு முக்கியமான தன்மையே வெளி உலகத்துக்கு தெரியாமல் போயிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு மூட்டை பகவானோட ஏற்பட்ட ஒரு அனுபவங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறாருங்க. அவர் வந்து மதுரையாங்க. அவர் சொந்த ஊர் வந்து மதுரையாங்க. மதுரையில் அவர் வந்து நகைக்கடை வச்சுருக்காருங்க. அவரோட நட்பு வட்டாரத்தில் உள்ள ஒருத்தர், நகையை பற்றி அதிகமாக தெரிஞ்ச ஒருத்தர், அவர் வந்து பொன்னமராவதியில் இருக்கிறதாகவும், அவரை கூட்டிகிட்டு நகையெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும், எங்கேயோ அது எந்த ஊர்லேயே ஏதோ ஒரு ஊரில் நகையெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணுங்க, அதனால் அவரை கூப்பிட்றதுக்காக வந்தாங்க. அவரை பார்த்துட்டு சரி, எங்கள் வீட்லேயும் ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுங்க, உங்கள் வீட்டில் உள்ள ஃபங்க்ஷன் மாதிரி எங்கள் வீட்லேயும் ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுங்க, அதுக்காக நான் அந்த பாத்திரங்கள்லாம் வாங்குறதுக்காக வந்தேன் அப்படின்ட்டு அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு, அவர் அருமையான அழகான ஒரு சரித்திர பதிவேட்டில் பொறிக்கப்பட வேண்டிய அனுபவத்தை சொன்னாருங்க. அவர் முதலாக மூட்டை பகவானை வந்து
1998ஆம் வருஷம் பிப்ரவரி மாதம் சந்திச்சாராங்க, தரிசனம் பண்ணாராங்க. பல பேர் சொல்லி எப்படியோ இந்த மாதிரி நாங்கள் பேசிகிட்டு இருந்த மாதிரி ஏதோ அவருக்கு ஒரு எதிர்பாராத விதமாக சந்திப்பு ஏற்பட்டு, பல நண்பர்களோட சந்திப்பு ஏற்பட்டு, அவர் முட்டை பகவானை பற்றி கேள்விப்பட்டு முதல்ல அவர் வந்து 1998ஆம் வருஷம் பிப்ரவரி மாதம் கணக்கன்பட்டி போயிருக்காருங்க. பழனி போய் அங்கேருந்து கணக்கன்பட்டி போய் முட்டை பகவானை பார்த்துருக்காருங்க. அப்போல்லாம் வந்து அவ்வளோவா கூட்டம் வராதுங்க. நான் வந்து அதுக்கு முன்னாடியே முட்டை பகவானை தரிசனம் பண்ணியிருக்கேன். அவர் வந்து 1998 ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணியிருக்காருங்க. அதுக்கப்புறம் பல முறை போயிருக்காரு. நான் வந்து 1995ஆம் வருஷத்துலேயே முட்டை பகவானை வந்து ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணிட்டேங்க. ஆச்சா, அவரோட ஃபஸ்ட்டு தரிசனம் 1998ஆம் வருஷங்க. அதுக்கு பிறகு பல முறை போயிருக்காருங்க. இந்த முதல் தரிசனம் வந்து அவர் சொல்கிறாருங்க, இது வந்து தம்பி பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொன்னாருங்க. அவர் கணக்கன்பட்டி போகிறாருங்க. அப்போ வந்து மத்தியானம் ஒரு 11:30 மணி இருக்குவாங்க. அப்போ ஒரு சுமாரான கூட்டங்க, அப்படி ஒன்றும் அதிகமாக கூட்டம் இல்லையாங்க. என்ன ஒரு 20 பேர் நின்று இருந்திருப்பாங்களாங்க கணக்கன்பட்டி பகவானின் பௌதிக சன்னதியிலங்க. அப்படி இருந்தப்போ அவர் கணக்கன்பட்டி பகவான் அவர் தான் சொல்லுவார், உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு, அப்படியே வாக்கிங் போகிற மாதிரி அப்படியே விளாத்திக்கிட்டே இருப்பாருங்க. அப்படி பின்னால் கையை கட்டிக்கிட்டு முதுகு பக்கம் பின்னால் கை கட்டி அப்படியே வாக்கிங் போகிற மாதிரி விளாத்திக்கிட்டே இருப்பாருங்க. அப்படி வாக்கிங் போகிற மாதிரி விளாத்திக்கிட்டே இருந்தவர் திடீர்னு இவர் பக்கம் வந்து நின்று இவரை பார்த்தும் பார்க்காத மாதிரி, அதான் இவர்கிட்ட நின்றுட்டு மானத்தையும் இவரையும் பார்த்த மாதிரி அவர் சொல்கிறாருங்க, டேய் பட்டிக்கு போய் பருத்திப்பால் குடிடா, சட்டுன்னு போடா அப்படின்னார். நல்லா கவனிங்க, இதில் 2 சென்டென்ஸ் சொல்லியிருக்காரு பாருங்க. டேய் பட்டிக்கு போய் பருத்திப்பால் குடிடா, சட்டுன்னு போடா அப்படின்ட்டு இருக்காருங்க. இவருக்கு ஒன்றும் புரியலைங்க. சாதாரணமாக நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு ஒன்றும் புரியாது. இவர் வந்து முதல்ல தரிசனம் பண்ணியிருக்காருங்க. இவருக்கு அந்த வாக்கியங்களோட அருமையெல்லாம் ஒன்றும் புரியலைங்க. சரி, ஏதோ ஒன்று, ஏதோ அவர் பாடி சொல்கிறாரு போல் இருக்குது. ரெண்டாவது அவருக்கு பெரிய நம்பிக்கையும் கிடையாது. ஏதோ ஒன்று அந்த ஆள் சொல்கிறாரு போல் இருக்குது அப்படின்ட்டு சரி வந்துட்டோமே அப்படின்ட்டு பகவான் சந்நிதியில் வந்து ஒரு 6 மணி நேரம் இருந்துட்டு போயிட்டாராங்க. மதுரைக்கு போயிட்டாருங்க. மதுரையில் இவர் ஜுவல்லரிக்கு பக்கத்தில் ஒருத்தர் மளிகை கடை வச்சுருக்காருங்க. அந்த மளிகை கடைக்காரரும் இவரும் வந்து ரொம்ப பால்ய வயசுலேருந்து சின்ன வயசுலேருந்து 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்டாங்க. அப்படி ஒரு ஃப்ரெண்டாங்க. 2 பேரும் கலந்து பேசி தான் எல்லாம் முடிவு பண்ணுவாங்க. ஈவன் ஃபேமிலி விஷயம் முதற்கொண்டு அந்த மாதிரி ஃப்ரெண்டாங்க. அவரை ஒரு பார்க்குறப்ப வந்து அடிக்கடி பார்ப்பாருங்க. அப்படி பார்க்குறப்ப சொன்னாராங்க, இந்த மாதிரி நான் வந்து அவர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரும் வந்து இவரோட இப்போ ஆன்மீகத்தில் அவர் வந்து ரொம்ப தீவிரமாக உள்ளவருங்க. பல மகான்களையும் பல சித்தர்களையும் தரிசனம் பண்ணியிருக்காருங்க. அவர் கடையில் பார்த்தீங்கன்னா அப்படியே மகான்களோட ஃபோட்டோவாக இருக்குங்க. அப்படி ஃபோட்டோவாக இருக்கப்போ அந்த ஃபோட்டோ நடுவில் வந்து கணக்கன்பட்டி மகானோட ஃபோட்டோவும் இருந்ததாங்க. அதை பார்த்த உடனே எனது இந்த பொன்னமராதிக்கு வந்தார் சொன்ன பார்த்தீங்களா, அவருக்கு வந்து டக்குன்னு அவருக்கு அந்த கணக்கன்பட்டி பகவான் தரிசனம் பண்ண ஞாபகம் வந்து அவரோட ஃப்ரெண்ட்டை அவரோட நண்பர்கிட்ட சொல்கிறாருங்க, இந்த மாதிரிப்பா நான் வந்து இப்போ தான் வந்து ஒரு 10 நாள் முன்னால் நான் வந்து கணக்கன்பட்டி போயிருந்தேன், இந்த மகானை பார்த்தேன் அப்படின்னா, ஆமாங்க ஒரு பெரிய மகானுங்க, நான் பல முறை தரிசனம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அந்த மளிகை கடைக்காரன்னு சொன்னாருங்க. அப்படி பேசிகிட்டு இருந்தப்போ இவர் சொன்னாருங்க, இந்த மாதிரி நான் தரிசனம் பண்ணப்போ வந்து பர்டிகுலராக வந்து என்கிட்ட வந்து என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படி மானத்தையும் என்னையும் அப்படி பார்த்த மாதிரி சொன்னார். என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, பட்டிக்கு போய் பருத்திப்பால் குடிடா, சட்டுன்னு போடா அப்படின்னு சொன்னாருங்க. எனக்கு அர்த்தம் புரியலைங்க. அப்படின்ட்டு கேஷுவலாக சொன்னார். அப்பையும் இந்த பொன்னமராவதிக்கு வந்தவர் நான் பார்த்தவர் வந்து அது சீரியஸாக எடுத்துக்கல. சும்மா கேஷுவலாக அந்த நண்பர்கிட்ட அவர் ஃப்ரெண்டு மளிகை கடைக்கார்ட்ட சொன்னாருங்க. சொன்னாராம். சொன்ன உடனே அவருக்கு வந்து டக்குன்ட்டு அவருக்கு மனசில் பட்டதாங்க. அவர் சொன்னாராம், ஏன்பா நீ இப்போ சொன்னல, இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி, அதாவது கணக்கன்பட்டி போனல, நீ போகிறதுக்கு 2 நாள் முன்னாடி வந்து நீ என்னை சந்தித்தப்போ நீ வந்து சொன்ன பற்றியா, அதாவது வந்து புல்லான் சுவாமிங்கிறவங்கள தரிசனம் பண்ணணும்னு சொன்ன பற்றியா, அந்த புல்லான் சுவாமி வந்து அவர் பனையப்பட்டியில் இருக்காருப்பா. அவர் புல்லான் சுவாமி இருக்கிறது வந்து பனையப்பட்டிங்க. பனையப்பட்டிங்கிறது புதுக்கோட்டைக்கு பக்கங்க. புதுக்கோட்டையிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குங்க. அந்த புல்லான் சுவாமி இருக்கிற ஊர் வந்து பனையப்பட்டிப்பா. அதுதான் ஒன்றை வந்து பட்டிக்கு போய் பருத்திப்பால் குடின்னு இருக்காரு. பட்டிங்கிறது வந்து பனையப்பட்டியை சொல்லியிருக்காரு. பருத்திப்பால்ங்கிறது உனக்கு ஞானம் வேணுங்கிறதுக்காக வந்து ஞானம் என்ற பருத்திப்பாலை அவர்கிட்டேருந்து குடி அப்படின்னு இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கும் டக்குன்னு மனசில் பட்டாதாங்க. ஆமாம், நம்ம இவர்கிட்ட சொன்னோமே, நம்ம நண்பர்கிட்ட சொன்னோமே, 10 நாள் முன்னால், ஒரு 10-12 நாள் முன்னால் நம்ம சொன்னோமே புல்லான் சாமியை பார்க்கணும்னு சொன்னோமே, அவர் ஊர் பனையப்பட்டியா எனக்கு தெரியாதே
அப்படின்ட்டு இந்த நண்பர்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாருங்க. அப்புறம் அவருக்கு மறுபடியும் ஒரு சந்தேகங்க. சட்டுன்னு போடான்னு எதுக்கு சொன்னார்? ஏன் நான் இங்கே இருந்துட்டு போகக்கூடாதா அப்படின்னு கேட்டப்போ இவருக்கு அது வந்து இவருக்கு நண்பருக்கும் அவரோட நண்பருக்கும் ஒன்றும் புரியலைங்க. எதுக்காக அந்த வாக்கியத்தை சொன்னாருன்னு தெரியலைங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, சட்டுன்னு போடாங்கிறது ஒரு ஃப்ளோவில் அவர் பேச்சுவாக்கில் ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டாரு. அது ஒரு நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ட்டாருங்க. சரின்ட்டு இவர் வந்து அந்த மாபெரும் ஞானி புல்லான் சாதுன்னு பேருங்க. அந்த ஞானியை பார்க்குறதுக்கு பனையப்பட்டி போய் தரிசனம் பண்ணாருங்க. அருமையான தரிசனம்ங்க. அந்த ஞானிக்கு அருகில் அவருடைய அந்த ஞானியின் பௌதீக சந்நிதி அப்போ அவர் இருந்தாருங்க. அந்த பௌதீக சந்நிதியில் அவர் பக்கத்தில் உட்காந்து அப்படியே ஒரு மணி நேரம் அப்படியே இருந்துட்டு வந்தாராங்க. இப்போ நல்லா கவனிங்க. சட்டுன்னு போடான்னு சொன்னார்ல பாருங்க. அதாவது இவர் மூட்டை பகவானை தரிசனம் பண்ணது 1998ஆம் வருஷம் பிப்ரவரி மாதங்க. அதே பிப்ரவரி மாதத்தில் இப்போ புல்லான் சுவாமியை வந்து தரிசனம் பண்ணியிருக்காருங்க. இவர் புல்லான் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு 2.25 மாதத்தில் புல்லான் சுவாமி வந்து பிரபஞ்ச ஐக்கியமாயிட்டாருங்க. பிரபஞ்ச ஜீவ சமாதி ஆகிட்டாருங்க. அதைத்தான் வந்து கணக்கன்பட்டி மகான் சொல்லியிருக்காரு, சட்டுன்னு போடா அப்படின்னு இருக்காரு. லேட்டாக போனால் நீ வந்து அவரோட பௌதிக சந்நிதியில் அவரை பார்க்க முடியாது, அவரோட சூக்கும சந்நிதியில் நீ பார்க்குற அளவுக்கு உனக்கு ஞானம் இன்னும் அல்ல அப்படிங்கிறதுக்காக தான் அவர் சட்டுன்னு போடான்னு இருக்காருங்க. இவர் ஒரு 2 மாதம் 2.5 மாதம் லேட்டாக போயிருந்தாருன்னா புல்லான் சுவாமியை வந்து பௌதிக தரிசனம் பண்ணியிருக்க முடியாதுங்க. இதையெல்லாம் என்னுடைய அந்த எனக்கு நேரிட்ட அந்த திடீர் நண்பர், அதாவது பொன்னமராஜி நான் போனப்போ பாத்திரம் வாங்கினப்போ அந்த வந்த நண்பர் அவர் சொன்னாருங்க. சொல்லி அவர் அடைந்த ஆனந்தத்திற்கும் அதைவிட நான் அடைந்த ஆனந்தத்திற்கும் அளவே இல்லைங்க. அந்த அளப்பரிய மகான், அளப்பரிய ஞானி, ஞானேஸ்வரன், மூட்டை பகவான் என்ற பிரபஞ்ச நாயகனை நாம் சில பேர் நீங்கள் பார்க்கலான்னு கூட நீங்கள் கவலைப்படுவீங்க. அவரை நீங்கள் பார்த்துருக்கனாலும் பரவாயில்லைங்க. சன்னதிக்கு போங்க, சன்னதிக்கு போய் தரிசனம் பண்ணுங்கள். சன்னதிக்கு போகாட்டி கூட அவரோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்படி அந்த நினைப்பில் இருந்தால் கூட உங்களுக்கு வாழ்க்கை ஒரு இன்பகரமாக அமையும், வாழ்க்கை ஆனந்தமாக அமையும். மறுபடியும் சந்திக்கலாங்க. ஆத்ம நன்றி.